ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி 33வது தலைப்பு. பாத்ரபதம். பஞ்சாங்க வித்தியாசம். பாத்ரபதம் என்பது ஒரு இரட்டை நட்சத்திரம். பூர்வ பாத்ரபதம், உத்தர பாத்ரபதம் என்று அந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கும் பெயர். புரோஷ்டபதம் என்றும் சொல்வார்கள். பொதுவாக மாசத்தை குறிக்கும்போது, அதாவது இந்த நட்சத்திரங்களில் ஒன்றில் பௌர்ணமி வருகிற மாசத்தை குறிப்பிடும்போது பாத்ரபதம் என்றும், நட்சத்திரத்தையே குறிப்பிடும்போது புரோஷ்டபதம் என்றும் சொல்வது வழக்கம். பூர்வ புரோஷ்டபதி, உத்தர புரோஷ்டபதி என்று இருப்பதைத்தான் திரித்து பூரட்டாதி, உத்திரட்டாதி என்கிறோம். பௌர்ணமி அன்று புரோஷ்டபதி நட்சத்திரத்தை கொண்ட மாசமாகிய புரோஷ்டபதியைத்தான் இன்னொரு விதத்தில் திரித்து புரட்டாசி என்கிறோம். ஆனால் நம்முடைய புரட்டாசியும் சரி, இதே மாதிரி நட்சத்திரங்களின் பெயர்களையுடைய மற்ற 11 மாசங்களும் சரி, கரெக்டாக அந்த பௌர்ணமியில் அந்த நட்சத்திரம் வருவதாகத்தான் இருக்க வேண்டுமென்றில்லாமல் ஒரு மாசம் முன்பின் தள்ளியும் போய்விடுவதுண்டு. காரணம், நம் மாசப்பேரை பௌர்ணமி நட்சத்திரத்தை கொண்டு சித்ரா, விசாகம், கார்த்திகம் என்கிறது போல நட்சத்திரத்தின் பேரில் வைத்து கொண்டாலும் வாஸ்தவத்தில் இதற்கு சம்பந்தமில்லாமல் மாசப்பிறப்பை சூரியன் 12 ராசிகளில் ஒவ்வொன்றாக பிரவேசிக்கும் தினமாகத்தான் வைத்து கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசத்தில் உள்ள நாம் பின்பற்றும் இந்த விதமான மாசத்துக்கு சௌரமானம் என்று பெயர். தெலுங்கர், கன்னடஸ்தர் முதலானவர்களும் வடக்கத்தியர்களில் பெரும்பாலாரும் அனுசரிக்கும் சாந்திரமானம் என்ற பஞ்சாங்கத்தின்படி அமாவாசையை அடுத்து வரும் வளர்விரை பிரதமையில் ஒவ்வொரு மாசமும் பிறக்கும். அந்த விதமான மாசத்தில்தான் அந்த மாசத்தின் பெயர் எந்த நட்சத்திரத்தை வைத்து இருக்கிறதோ அதுவும் வாஸ்தவமாகவே அந்த பௌர்ணமியில் அல்லது பௌர்ணமிக்கு நெருக்கமான திதியில் வருகிற நட்சத்திரம் எதுவோ அதுவும் முன்னே பின்னே தள்ளி போகாமல் கரெக்டாக ஒத்துப்போகும். பண்டிகைகளெல்லாம் இந்த சாந்திரமான மாசப்படியே நிர்ணயமானவை. ஆகையால் பிள்ளையார் சதுர்த்தி பாத்ரபத மாசத்தில் சுக்லபக்ஷ சதுர்த்தி என்றால் அது எப்போதும் தெலுங்கர், கன்னடஸ்தர் ஆகியவர்களுக்கு அவர்களுடைய பாத்ரபத மாசத்திலேயே தான் வரும். நமக்கு சௌரமானத்தை பின்பற்றும் தமிழ் தேசத்தவர்களுக்கு இப்படி இல்லாமல் பிள்ளையார் சதுர்த்தி புரட்டாசியாகவும் இருக்கலாம், அல்லது ஆவணியிலேயே வந்தாலும் வந்துவிடலாம். காரணம் என்னவென்றால், நம்முடைய பங்குனி அமாவாசையை ஆன மறுதினமே அவர்களுடைய சித்திரை பிறந்து, இதேபோல ஒவ்வொரு மாசத்திலும் நடந்து நம்முடைய ஆவணி அமாவாசையான மறுதினமே அவர்களுடைய புரட்டாசி, அதாவது பாத்ரபத மாசம் பிறந்துவிடும். அதிலே 4 நாளுக்கு அப்புறம் சதுர்த்தி வருகிற போதுதான் சூரியன் சிம்மராசியை விட்டு கன்னியாராசிக்கு போகாமலே இருக்கலாம். அநேகமாக இப்படித்தான் இருக்கிறது. சூரியனின் கன்னியா பிரவேசத்தன்றுதான் நம் புரட்டாசி பிறப்பதால் இம்மாதிரி வருஷங்களில் நமக்கு ஆவணியிலேயே பிள்ளையார் சதுர்த்தி வந்து விடுகிறது. இதே மாதிரிதான் ஸ்ரீராம நவமி என்றால் அது எப்போதும் சாந்திரமானக்காரர்களுக்கு சித்திரை மாச நவமியாகவே இருக்க, நமக்கோ சில சமயம் பங்குனி, சில சமயம் சித்திரை என்று இருக்கிறது. இப்படியே கோகுலாஷ்டமி, நவராத்திரி முதலான எல்லா பண்டிகையுமே நமக்கு முறையே ஆடியாகவோ ஆவணியாகவோ இருக்கலாம், புரட்டாசியாகவோ ஐப்பசியாகவோ இருக்கலாம் என்று இருக்க, அவர்களுக்கு கோகுலாஷ்டமி என்றால் ஸ்ராவண, அவர்களுடைய ஆவணி, கிருஷ்ணபக்ஷ அஷ்டமிதான். நவராத்திரி என்றால் ஆஸ்வின, அதாவது ஐப்பசி சுக்லபக்ஷத்தின் முதல் 9 தினங்கள்தான் என்று தீர்மானமாக இருக்கிறது. சாந்திரமான பாத்ரபத மாசத்தில், அதாவது நம்முடைய ஆவணி அல்லது புரட்டாசி மாசத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்திதான் நாரத பகவான் குறிப்பிட்ட பாத்ரபத சுக்ல சதுர்த்தி என்று சொல்ல வந்தேன். அதுதான் பிள்ளையார் சதுர்த்தி தினம். அப்படிப்பட்ட ஒரு தினத்தில் கிருஷ்ணர்
ஆகாசத்தில் தெரியும் சந்திரனை பார்த்து விட்டார். அது எந்த தினம் என்று உங்களுக்கு நினைவிருக்கலாம். பிரசேனனோடு வேட்டைக்கு போய் அங்கே அவன் பிரிந்து போய் பகவான் ரொம்ப நாளி காத்திருந்து அப்புறம் ஆகாசத்தை பார்த்து, அடடே, நாலாம்பிரை கூட உதித்து விட்டது என்று ஊருக்கு திரும்பினாரே, அந்த தினம்தான். இப்படி சதுர்த்தி சந்திரனை அவர் பார்த்ததால்தான் அவர் மீது விக்னேஸ்வரரின் சாபம் பலித்து தப்பான அபவாதம் ஏற்பட்டுவிட்டது என்று நாரதர் தெரிவித்தார். அவர் இப்படி சொன்னவுடன் பகவான் சுக்லபக்ஷ சதுர்த்தியில் சந்திரனை பார்ப்பதால் இப்படி தோஷம் சம்பவிக்க வேண்டுமென்று விக்னேஸ்வரர் ஏன் சபித்தார் என்று கேட்டார். நாரதர் அவருக்கு சவிஸ்தாரமாக கதை சொல்ல ஆரம்பித்தார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.